என் சூழ்நிலை இப்படி, என் பிரச்சனை இப்படி, என் வேதனை இப்படி, என் வியாதி இப்படி. நோ 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 நோ. நீங்க உன்னதமான தேவனுடைய பிள்ளைகள். உன் சூழ்நிலை என்ன வேணா இருக்கட்டும், உன் பிரச்சனை என்ன வேணா இருக்கட்டும், உன்னை மனுஷங்க எப்படி வேணா ட்ரீட் பண்ணட்டும், உங்களை எப்படி வேணா நடத்தட்டும், மனுஷங்க உங்களை என்ன வேணாலும் சொல்லட்டும், கவலையே படாதீங்க, கவலையே படாதீங்க. அப்பாவை பிடிச்சி நேசிக்கிற பரலோக பிதாவே, வானத்துக்கு பூமிக்கும் ராஜாவே, எங்கே 2-3 பேர்கள் நாமத்தினால கூடியிருக்கிறீர்களோ அவர்கள் மத்தியிலே நான் அசைவாடுவேன் என்று சொன்னேன். எங்களுக்கு கர்த்தர் எங்கள் மத்தியிலே நீர் வந்திருக்கிறபடினாலும் மக்கள் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அப்பா, எங்களோடு நீங்கள் பேசுங்க சுவாமி. எங்கள் இருதயத்துக்கு தேவையான வார்த்தைகள் ஆண்டவரே, இந்த வருஷத்தினுடைய கடைசி பகுதியில் நாங்கள் வந்திருக்கிறோம்ப்பா. ஆண்டவரே, எங்களுக்கு தேவையான பரலோக மன்னாவினால் எங்களை நிரப்புங்க. எங்கள் ஜனங்கள் ஆண்டவரே, அவங்க படிக்கிற ஒவ்வொரு வேதனைகள், கஷ்டங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் நீங்கள் அறிந்திருக்கிறீங்க. இந்த பிள்ளைகளுக்கு நீரே பக்கபலமாக இருந்து ஆறுதலாக இருந்து பேச வேண்டுமாய் அருமரட்சகர் இயேசுவின் நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். ஹல்லேலூயா. நான் ஜெபிக்கும் பொழுதுலாம் ஆண்டவர்கிட்ட சொல்லுவேன், என் மக்கள் என்ன படுறாங்கன்னு சொல்லி எனக்கு தெரியாத ஆண்டவரே, ஆனால் நீங்கள் இருதயத்தெல்லாம் ஆராய்ந்து அறிகிறீங்க. நான் போய் நின்று வெறும் வார்த்தைகளை பேசக்கூடாது, உங்கள் வார்த்தையை நான் பேசணும். ஜனங்களோடு நீங்கள் பேசுங்க. ஆமேன். கர்த்தர் ஒவ்வொரு பிரசங்கத்தை எனக்கு கொடுக்கும்பொழுது முதலாவது கர்த்தர் என்னோடு கூட பேசுகிறார். ஆமேன். ஹல்லேலூயா. அதன் பின்பதாக தான் உங்களுக்கு சொல்ல முடியும் அந்த வார்த்தைகளை கர்த்தர் கொடுக்கிறார். ஹல்லேலூயா. இன்னைக்கு காலையில் எழுந்துக்கும் போதே ஈடன் சொன்னா, மம்மி எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது, என்னால் கண்ணே திறக்க முடியல, காலெல்லாம் வலிக்குது, எனக்கு ரொம்ப தூக்கமாக இருக்குது. ட்ரெஸ் எல்லாம் பண்ணிவிட்டு அவள் சொன்னா. அப்போ நான் சொன்னேன், குட்டிமா உனக்கே இவ்வளோ டயர்டு இருக்குன்னா மம்மியை கொஞ்சம் நினச்சி பார்த்தியா நீன்னு சொன்னேன். பார்த்து சிரிச்சா. அப்போ நான் சொன்னேன், என்ன இருந்தாலும் இன்றைக்கி அப்பாவுடைய ஆலயம், அப்பாவுடைய சன்னிதானத்துக்கு நம்ம போகிறோம், கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று நான் சொன்ன பொழுது மகிழ்ச்சியாய் மனமகிழ்ச்சியாக நான் இருந்தேன். உன் முகத்தில் அந்த சோகமோ அந்த வலியோ உன் முகத்தில் தெரியக்கூடாது, நீ முதல்ல சிரின்னு சொல்லி அவளை சிரிக்க வச்சு கூட்டிகிட்டு வந்தேன். ஹல்லேலூயா. அப்பாவுடைய சமூகம் எல்லாருக்கும் மனமகிழ்ச்சியின் ஸ்தலம். ஹல்லேலூயா. உற்சாகமாக இருக்கிறீங்களா? உற்சாகமாக இருக்கு. ரொம்ப கொஞ்ச நேரம் தான் உங்களோட நான் பேச போகிறேன். உற்சாகமாக கர்த்தர் உங்களுக்கு சொன்ன வார்த்தையை நான் சொல்ல போகிறேன். மகிழ்ச்சியோடு கேளுங்கள். ஹல்லேலூயா. ஒரு காட்டில் 3 மரங்கள் இருந்துச்சு. நிறைய மரம் இருந்துச்சு. 3 மரம் ரொம்ப ஃப்ரெண்ட்ஸாக இருந்துச்சு. எப்போ அவங்களுக்குள்ளே பேசிப்பாங்க. ரொம்ப சின்னதுலேருந்தே ஒன்றாவே அந்த மரங்கள் வளர்ந்துச்சு. அப்போது அவங்க பேசிக்கும் போது ஒவ்வொரு மரமும் தன்னுடைய எதிர்கால ட்ரீமை குறித்து பேசுவாங்க, எதிர்கால கனவை குறித்து பேசுவாங்க. மரங்களுக்கு தெரியும், ஒரு ஸ்டேஜ் வரையும் நம்ம வளர்ந்ததுக்கு அப்புறம் மனுஷங்க வருவாங்க, நம்மளை வெட்டி கொண்டு போய் ஏதாச்சும் ஒரு காரியமாக நம்மளை பயன்படுத்துவாங்கன்னு மரங்களுக்கு தெரியுமா. அப்போது ஒரு மரம் சொல்லிச்சு, எனக்கு ஆசை, எனக்கு குழந்தைங்க படுத்துக்கிற தொட்டிலாம் நான் மாறணும்னு எனக்கு ஆசைன்னு ஒரு மரம் சொல்லிச்சான். ஓ அப்படியா. 2வது மரம் சொல்லிச்சான், என்னோட ஆசை ஒரு கப்பலாக மாறணும், கடலில் பிரயாணம் பண்ணணும், நிறைய ஜனங்களை ஏற்றிட்டு போகணும், உலகம் ஃபுல்லாக சுற்றணும், அதுதான் எனக்கு ஆசை, கப்பலாக மாறணும்னு எனக்கு ஆசை. 3வது மரம் சொல்லிச்சான், ஓ அப்படியா, என்னோட ஆசை ஏதாச்சும் ஒரு, இப்போ நம்ம காட்டில் இருக்கிறோம்ல, ஒரு சமபூமியில் இருக்கிறோம், எனக்கு ஆசை ஒரு மலையில் போய் நான் நிற்கணும், எல்லாத்தையும் என் காலுக்கீழே இருக்கிற மாதிரி நான் பார்க்கணும், எல்லாத்துக்கும் மேலே கடவுளை நான் பார்க்கணும், இதுதான் எனக்கு ஆசைன்னு 3 மரங்களும் பேசிக்கிட்டாங்களாம். அப்படி அவங்க பேசி முடித்து நல்லா வளர்ந்ததுக்கப்புறம் ஒரு நாள் ஒரு மனுஷன் வந்தான். ஃபஸ்ட்டு மரத்தை வெட்டி கொண்டு போயிட்டான். ஐயோ, அது எல்லாத்துக்கும் குட் பை சொல்லிட்டு போயிடுச்சு. அந்த மரத்தை ஒரு ட்ரக்கில் வச்சு கொண்டு போனாங்க. அதோடைய கிளையெல்லாம் வெட்டினாங்க, அந்த மரத்தை பீஸாக ஆக்குனாங்க, மெஷினில் கொடுத்து எதோ பண்ணி அது நினச்சது மாதிரியே ஒரு அழகான தொட்டியில் அந்த மரத்தை மாற்றிட்டாங்க. அதுக்கு ரொம்ப சந்தோஷம். ஓ, நான் நினச்சது மாதிரி என்னை ஒரு தொட்டிலாம் மாற்றிட்டாங்களே. தொட்டில்னா தெரியும்ல, குழந்தை படுத்து ஆட்டுவோம்ல, என்ன ஒரு கிரேடெல்லாம் மாற்றிட்டாங்களே. ஓ, எந்த பேபி வந்து படுத்துக்க போது தெரியலையேன்னு சந்தோஷமாக இருந்துச்சாம்.
திடீர்னு பார்த்தா அந்த தொட்டில கொண்டு போய் ஒரு மாட்டு தொழுவத்தில் போய் வச்சுட்டாங்களாம். என்னடா, ஏதாச்சும் ஒரு வீட்டில் கொண்டு போய் என்னை வச்சு ஒரு குழந்தைய படுக்க வைப்பாங்கன்னு பார்த்தா மாட்டு தொழுவத்தில் கொண்டு போய் வச்சுட்டாங்களே. அங்கே பார்த்தா மாடுங்க இருக்குது, கண்ணுக்குட்டிங்க இருக்குது, இதுக்கு நடுவில் கொண்டு வந்து வச்சிருக்கிறாங்களே. ஐயோ, என்னுடைய ட்ரீம் எல்லாம் கனவெல்லாம் வேஸ்ட்டாக போச்சு, நிறைவேறாது அப்படின்னு சொல்லி வருத்தமாக இருந்துச்சாம். திடீர்னு ஒரு நாள் பார்த்தா மேரி அம்மா அவங்களுடைய குழந்தைய, அன்னை மரியாள் இயேசு சுவாமி குழந்தையா பிறந்து அந்த குழந்தைய கொண்டு போய் அந்த தொட்டிலில் படுக்க வச்சாங்களாம். அப்போதான் அந்த தொட்டிலுக்கு தெரிஞ்சுதான், ஓ மை குட்னஸ், நான் நினச்சேன் ஏதோ ஒரு குழந்தை வந்து படுக்க போகுதுன்னு, ஆனால் தெய்வமே குழந்தையாய் வந்து என்கிட்ட படுத்திருக்கிறாரே, எவ்வளோ பெரிய அற்புதம் என்று சொல்லி அது வாழ்நாள் முழுக்க சந்தோஷமாக அந்த மரம் இருந்துச்சாம். இப்போ 2வது மரம் இருக்குல்ல, அதை ஒரு நாள் ஒரு மனுஷன் வந்தான், அதையும் வெட்டி எடுத்துகிட்டு போனான். 3வது மரத்துக்கு அது குட் பை சொல்லிட்டு அது போயிடுச்சு. கொண்டு போனால் அதே மாதிரி களைகளெல்லாம் வெட்டினாங்க, எல்லாம் கட் பண்ணாங்க. அவங்க கொண்டு போனவங்க ஒரு போட் செய்கிற இடத்துல கொண்டு போய் படகு செய்கிற இடத்துல போய் செய்ய ஆரம்பித்தாங்க. மரத்துக்கு ஒரே சந்தோஷம், ஓகே என்னை வெட்டி அடுப்பில் வச்சு எரித்து சாம்பலாக்காமல் நான் என்ன நினச்சனோ அதை அவங்க செய்கிறாங்க, நான் உலகம் ஃபுல்லாக ட்ராவல் பண்ண போகிறோம் போலன்னு நினச்சா அவங்க பெரிய கப்பல் கட்ட போகிறாங்கன்னு இதை நினச்சிக்கிட்டு பெரிய கப்பல் கட்டலை, ஒரு சின்ன போட்டு செஞ்சாங்க, சின்ன படகு செஞ்சு அதை ஒரு மனுஷனுக்கு விற்றுட்டாங்க. அந்த மனுஷன் அதை கொண்டு போய் கலிலேயா கடலோரத்தில் அந்த போட்டை வச்சு கட்டி வச்சுட்டான். இந்த போட்டுக்கு ஒரே வேதனை, என்னை கொண்டு போய் ஃபுல்லாக ட்ராவல் கொண்டு போவாங்கன்னு பார்த்தா ஒரு சின்ன படகா செஞ்சு இந்த கலிலேயா கடலில் கட்டி என்னை வச்சு இவனுங்க மீன் பிடிச்சிக்கிட்டு இருக்காங்களேன்னு சொல்லி இவங்களுக்கு ரொம்ப வருத்தம். அப்போ பார்த்தா ஒரு நாள் கூட்டமாக ஜனங்கள் நடந்து வராங்க, நடுவில் யார் வர்றது? இயேசு சுவாமி வர்றாரு. வந்ததும் பேதுருவை பார்த்து சொல்கிறாரு, பேதுரு, நான் அந்த படகுல ஏறுறேன், அந்த படகை கொஞ்சம் உள்ளே தள்ளி கொண்டு போ, ஜனங்கள் நிறைய பேர் இருக்காங்க, நான் அவங்களுக்கு பிரசங்கம் பண்ணணும்னு சொல்லி இயேசு சுவாமி அந்த போட்டில் ஏறினாராம். ஏறினதும் அந்த போட்டு பார்த்து அதால் நம்பவே முடியல. அப்பா, பெரிய பெரிய கப்பல்கள், பெரிய பெரிய ஷிப்புக்கெல்லாம் கிடைக்காத ஸ்லாக்கியம் இந்த உலகத்தை படைச்ச இயேசு சுவாமி என் போட்டில் ஏறி இந்த உலகத்துக்கு ரட்சிப்பை கொடுக்கிற பிரசங்கத்தை என் போட்ல இருந்து பண்றாரே, எவ்வளோ பெரிய சந்தோஷம். நான் இதை எதிர்பார்க்கவே இல்லையே, நான் ஜஸ்ட் ஒரு கப்பலாகணும்னு தானே நினைச்சேன், ஆனால் இயேசு சுவாமி ஏறுற கப்பலா நான் மாறுவேன் நினைச்சு பார்க்கலையே, இதை விட சந்தோஷம் எனக்கு வாழ்க்கையில் ஒன்றுமே இல்லைன்னு சொல்லி அது வாழ்நாள் ஃபுல்லாக சந்தோஷமா இருந்துச்சான். இப்போ 3வது ஒரு மரம் இருக்குல்ல, அந்த மரத்தை ஒரு மனுஷன் வந்து வெட்டி கொண்டு போகிறான். அந்த மரம் அப்படியே போகுது. அவங்க போனவங்கலாம் என்ன ஆனாங்களோ தெரியல. என்னுடைய ஆசை ஒரு மலையில் போய் என்னை வைக்கணும், இவங்க என்னை கொண்டு போய் என்ன பண்ண போகிறாங்களோ தெரியலையேன்னு போனால் அதே மாதிரி கிளையெல்லாம் வெட்டி அதை பீஸ் ஆக்கி ஒரு மெஷின்குள்ளே கொடுத்து வச்சு அப்புறமா பார்த்தா அதை ஒரு சிலுவையாக செஞ்சுட்டாங்களாம். சிலுவையாக செஞ்சதும் அந்த மரத்துக்கு ரொம்ப வருத்தம். ஐயோ, யாரையோ ஒரு மனுஷனை கொண்டு வந்து என்ன பண்ண போகிறாங்க, இதில் அடித்து துன்பப்படுத்த போகிறாங்க, கஷ்டப்படுத்த போகிறாங்க, கடைசியில் நான் ஒரு சாவனுடைய ஒரு ஆயுதமாக நான் மாற போகிறேனா அப்படின்னு சொல்லி ரொம்ப ரொம்ப துக்கம். நான் ஏன் தான் பிறந்தனோ, நான் ஏன் தான் வளர்ந்தனோ, அந்த காற்றுல நான் முறிஞ்சு விழுந்திருக்க கூடாதா, அந்த காட்டு தீயில நான் பற்றி எரிஞ்சிருக்க கூடாதா, கடைசியில் யாரையோ கஷ்டப்படுத்துகிற ஒரு வேலைக்கு என்னை பயன்படுத்த போகிறாங்களேன்னு துக்கமாக இருந்துச்சான். உங்களுக்கு தெரியும்ல, மரத்தை கொண்டு வந்து இயேசு சுவாமியுடைய தோள் மேலே வச்சு சுமந்து கொண்டு போகிறாங்க. இந்த மரத்துக்கு பயமாக இருந்துச்சான். ஐயோ, கடவுளையும் என்னை சுமந்து கொண்டு போகிறாரே, அது நினச்சா மாதிரியே ஒரு மலையில் கொண்டு போய் வச்சு இயேசு சுவாமியை அந்த மரத்து மேலே படுக்க வச்சு அவருடைய கையில் ஆணி, கால்கள் ஆணி. அதுக்கு சந்தோஷமாக இருந்தாலும் ஏசப்பாவை இப்படி துக்கப்படுத்துகிறாங்களேன்னு அதுக்கு வருத்தமாக இருந்துச்சான். ஆனால் ஆண்டவர் சிலுவையில் அவர் சொன்னார், என்ன சொன்னார்? எல்லாம் முடிந்தது. அப்போ அவர் வந்த வேலையை எல்லாம் முடிச்சு உலகத்துக்கு ரட்சிப்பை ஆண்டவர் கொடுத்துட்டாரு. நான் ஆண்டவரை மேலே நின்று பார்க்கணுன்னு தான் நினச்சேன், ஆனால் தெய்வம் அவருடைய ரட்சிப்பினுடைய வேலையை என்கிட்ட தான் முடிச்சிருக்கிறாரு, நான் தான் அவரை கடைசியாக சுமக்கிறேன்னு சந்தோஷமாக வாழ்நாள் ஃபுல்லாக இருந்துச்சான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்னை கேட்கிற தேவச்சனமே, போன மாட்டி நான் ஊருக்கு போயிருக்கும் போது எங்கள் டேடி கிட்ட கதை கேட்டேன், ஈடன் மாதிரி, டேடி எனக்கு ஒரு கதை சொல்லுங்க. அப்போ எங்கள் டேடி சொன்ன கதை இது. இன்றைக்கு என்னுடைய பிரசங்கத்தின் தலைப்பு எதிர்பார்ப்பு, எக்ஸ்பெக்டேஷன், எதிர்பார்ப்பு. ஹல்லேலூயா.
ஹல்லேலூயா. எல்லாருக்கும் ஒரு எதிர்பார்ப்பு உண்டு. எதிர்பார்ப்பு இல்லாத மனுஷர்களே கிடையாது. இப்போ ஒரு குழந்தைய ஸ்கூலில் நம்ம சேர்த்தோன்னா பெற்றோர்கள் எதிர்பார்ப்பாங்க, என் பிள்ளைங்க பெஸ்ட்டாக வரணும், என் பிள்ளை ஃபஸ்ட்டு மார்க் எடுக்கணும், அது வளர்ந்து வந்துச்சுன்னா என் பொண்ணை நல்ல காலேஜில் சேர்க்கணும், என் பிள்ளைய நல்ல காலேஜில் சேர்க்கணும். ஒரு எதிர்பார்ப்பு. முடிச்சதுக்கப்புறம் என் பிள்ளைகளுக்கு நல்ல எல்லாரும் பார்த்து ஆச்சரியப்படுற மாதிரி பியூட்டிஃபுல்லாக ஒரு கல்யாணத்தை பண்ணணும், நல்ல மாப்பிள்ளை நல்ல பொண்ணு கிடைக்கணும், எல்லாருக்கும் ஒரு எதிர்பார்ப்பு. ஆமென். இந்த எதிர்பார்ப்புகளை நான் சொல்லிக்கிட்டே போகலாம். நல்ல வீடு கட்டணும், நல்ல சம்பாதிக்கணும், எல்லா மனுஷர்களுடைய எதிர்பார்ப்பு. ஆனால் பிரச்சனை என்னன்னு சொன்னால், நாம் எதிர்பார்க்கிற விதமாய் அநேக காரியங்கள் அமைகிறது இல்லை. இப்போ நிறைய பெண்கள் இருக்கிறீங்க, திருமணமாகி வரும்பொழுது எல்லாருக்கும் ஆசை, என் கணவன் என்ன பெஸ்ட்டாக வச்சுக்கணும், என் கணவர் எனக்கு ரொம்ப உண்மையாக இருக்கணும், என் கணவர் என்னை ரொம்ப பாசமாக வச்சுக்கணும், என் தேவைகள்லாம் சந்திக்கணும், இப்படி இருக்கணும், நானும் என் கணவரும் அப்படி சந்தோஷமாக இருக்கணும், எல்லா பெண்களுக்கும் ஆசை. ஆனால் அவைகள் நிறைவேறாமல் போகும் பொழுது அந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எல்லாம் டிஸப்பாயிண்ட்ஸாக மாறிடுது, வேதனையாக மாறிடுறது, இல்லை ரொம்ப தோல்வியாக மாறிடுறது, கஷ்டமாக மாறிடுறது. இன்றைக்கு வாழ்கிற ஜனங்கள் எல்லாரும் கேட்டால் சொல்லுவாங்க, நான் ரொம்ப எதிர்பார்த்தேங்க, ஆனால் எனக்கு மிஞ்சினதெல்லாம் கஷ்டம்தான். நான் ரொம்ப எதிர்பார்த்து இவங்க எனக்கு உதவி செய்வாங்க, நான் ரொம்ப எதிர்பார்த்து போனேன், ஆனால் எனக்கு ஏமாற்றம் தான் மிஞ்சிச்சு. நான் இவங்களை ரொம்ப மலை மாதிரி நம்பி இருந்தேன், என்னை இவங்க ஏமாத்திட்டாங்க, இவங்களை நான் ரொம்ப அதிகமாக நேசித்தேன், ஆனால் எனக்கு இவங்க துரோகம் பண்ணிட்டாங்க. எல்லாருடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு நேரத்தில், ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில், ஏதோ ஒரு காரியத்தில் ஏமாற்றம் எல்லாருக்குள்ள இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உலகத்தில் மனுஷனாக பிறந்த யாராக இருந்தாலும் எதிர்பார்ப்பு இல்லாமல் யாரும் வாழ மாட்டாங்க. ஆமென். பேசுகிற நானாக இருந்தாலும் கேட்குற நீங்களும் மனுஷருடைய இயல்பு. ஆமென். ஏதோ ஒரு காரியத்தை எதிர்பார்த்து தான் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு ஆண்டவர் என்னிடத்துல சொன்ன காரியம், ஜனங்கள் யாரையும் எதிர்பார்க்க வேணாம், என்னை அவர்கள் பார்க்கட்டும். எதிர்பார்ப்புகளுக்கு மேலாக ஆசீர்வதிக்கிற தேவன். I will bless them more than they expected. அவங்க நினச்சி பார்க்க முடியாத ஆசீர்வாதத்தை நான் அவர்களுக்கு கொடுப்பேன். ஹல்லேலூயா. நீங்கள் பார்த்தீங்களா, இந்த 3 மரமும் ஜஸ்ட் ஒரு ஆசைப்பட்டாங்க, நான் தொட்டிலாக மாறணும், நான் படகா மாறணும், நான் உயர்ந்த மலையில் நிற்கணும், அவங்க அவ்வளோதான் ஆசைப்பட்டாங்க. ஆனால் ஆண்டவர் பிளஸ் பண்ணும்போது அவங்க நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டாங்க, இயேசு சுவாமி அதில் பிறந்து படுப்பார், இயேசு சுவாமி அவங்க மேலே ஏறி பிரசங்கம் பண்ணுவார், இயேசு சுவாமி அந்த சிலுவையில் அந்த மரத்தில் தொங்குவார்னு அவங்க யாரும் எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவன், நம்முடைய எதிர்பார்ப்புகளுக்கு மேலாக நம்மை ஆசீர்வதிக்கிற தேவன். ஹல்லேலூயா. வில்லியம் கேரி என்று சொன்ன ஒரு தேவ மனுஷன் ஒரு முறை சொன்னார், expect great things from God and attempt great things for God. கர்த்தருக்காக, கர்த்தரிடத்துல பெரிய காரியத்தில் நீங்க எதிர்பாருங்க, கர்த்தருக்காக பெரிய காரியங்களை நீங்க செய்யுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம ஆண்டவருக்காக எதையுமே செய்யறதில்ல. இன்னைக்கு ஐயா சொன்ன மாதிரி ஈவன் சபைக்கு ஒரு நேரப்பட வரணுன்ற அந்த ஒரு சின்ன காரியத்தை கூட நம்ம இன்னும் படிச்சுக்கல, இன்னும் அந்த இடத்த கூட நம்ம இன்னும் ஃபில் பண்ணலை. நம்ம என்ன ஆண்டவருக்கு இன்னும் பெரிய காரியம் செய்ய போகிறோன்னு தெரியல. ஆமென். ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் எல்லாம் இங்கே ஆராதிக்க வர்றதுக்கு முன்னாடியே இயேசு சுவாமி உங்களுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. இங்கே ஜெபம் நடத்துகிறவங்க வர்றதுக்கு முன்னாடியே கூட ஏசப்பா இங்கே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இன்றைக்கி என் பிள்ளைங்க வரப்போகிறாங்க, என்னை ஆராதிக்க போகிறாங்க, என்னை துதிக்க போகிறாங்க, என்னிடத்தில் அவங்க ஆசையாக வார்த்தைகளை கேட்க போகிறாங்க, அவங்கள நான் இப்படி ஆசீர்வதிக்கணும், அவங்களுக்கு இந்த ஆசீர்வாதத்தை கொடுக்கணும். ஆண்டவர் ஆசீர்வாதம் கொடுக்க அவர் காத்திருக்கிறாரு. அவருடைய எதிர்பார்ப்பு என் பிள்ளைகள் என்ன துதிச்சு பாட போகிறாங்க. ஆனால் இன்றைக்கு யோசிச்சு பாருங்க, நம்ம அவருக்கு ஏமாற்றத்தை கொடுக்குறோம். இன்னைக்கு நம்ம அவருக்கு ஏமாற்றத்தை கொடுக்கிறோம். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளையா மாற்றப்பட்டாங்க, ஞானஸ்தானம் எடுத்துட்டாங்க, ரத்தத்தினால கழுவப்பட்டுட்டாங்க, என் பிள்ளை எனக்காக பரிசுத்தமா வாழ போகுது. இது தெய்வத்தினுடைய எதிர்பார்ப்பு. ஹல்லேலூயா. யோசிச்சு பாருங்க, நீங்களும் நானும் எப்படி வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். இன்னைக்கு ஆண்டவருடைய எதிர்பார்ப்பு எனக்காக என் பிள்ளை
அவங்க வேலை செய்யற இடத்துல, அவங்க வாழ்ற இடத்துல சாட்சிகளா இருப்பாங்க. ஆண்டவருடைய எதிர்பார்ப்பு இன்னைக்கு யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு எத்தனை பேர் நம்ம ஆண்டவருடைய எதிர்பார்ப்புகளை நாம் நிறைவேற்றுகிறோம், கர்த்தரை நாம் ஏமாற்றி கொண்டு இருக்கிறோம். ஆமென். அவருக்கு ஏமாற்றத்தை தான் நம்ம கொடுத்து கொண்டு இருக்கிறோம். ஹல்லேலூயா. இன்றைக்கு ஆண்டவர் நம்மை அவர் ஒரு நாளும் ஏமாற்றத்துக்குள்ள விடவே மாட்டார், டிசப்பாயின்ட்ஸ்குள்ள விடவே மாட்டார். நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற காரியம் எதுவா இருந்தாலும் நினைப்பதற்கும் கேட்பதற்கும் அதிகமாய் செய்கிற தேவன் உங்க வாழ்க்கையில உங்களை ஆசீர்வதித்து, உங்களை மேன்மைப்படுத்தி, உங்களை சந்தோஷப்படுத்தி கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறவங்க பலமா கரங்களை தட்டி, பலமா கரங்களை தட்டி அப்பாவுடைய பரிசுத்த நாமத்தை மகிமைப்படுத்துவோமா? எதிர்பார்ப்புகளுக்கு மேலாக ஆசீர்வதிக்கிற தேவன். என்னோட கூட வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். அப்போஸ்தலர் 3வது அதிகாரம் 1வது வசனம் 2வது வசனத்தை வாசிங்க. அப்போஸ்தலர் 3வது அதிகாரம் 1, 2 வசனம். ஜெப வேளையாகிய 9ஆம் மணி நேரத்திலே பேதுருவும் யோவானும் தேவாலயத்துக்கு போனார்கள். அப்பொழுது தன் தாயின் வயிற்றிலிருந்து சப்பானியாய் பிறந்த ஒரு மனுஷனை சுமந்து கொண்டு வந்தார்கள். தேவாலயத்திலே பிரவேசிக்கிறவர்களிடத்தில் பிச்சை கேட்கும்படி நாடோறும் அவனை அலங்கார வாசல் எனப்பட்ட தேவாலய வாசல் அண்டையிலே வைப்பார்கள். ஹல்லேலூயா. பேதுருவும் யோவானும் தேவாலயத்துக்கு கடந்து வராங்க. வசனம் சொல்லுது, அலங்கார வாசல் எனப்படுகிற ஒரு வாசலிலே அலங்கோலமான ஒரு மனுஷன் உட்கார வைக்கப்பட்டிருக்கிறான். ஆமென். வசனம் சொல்லுது, தினந்தோறும் அவனுடைய வீட்டார் அவனை கொண்டு வந்து அந்த தேவாலய வாசலிலே உட்கார வச்சுட்டு, அந்த ஆலயத்துக்கு உள்ள வரவங்க வெளியே போறவங்க ஏதாகிலும் காசு கொடுப்பாங்க, பிச்சை போடுவாங்க. அதை வாங்கி அவங்க வாழ்க்கையை பார்த்து கொள்ளலாம் என்று சொல்லி அவனை பிச்சை கேட்கும்படி அங்கே உட்கார வைத்திருந்தார்கள். ஹல்லேலூயா. யோசிச்சு பாருங்க அந்த மனுஷனுடைய மனநிலைமையே. அவனுக்கு சற்றேறக்குரிய ஒரு 40 வயது இருந்திருக்கலாம், இல்லை 30 வயது இருந்திருக்கலாம். அவனுக்கு என்ன வயசோ தெரியல. ஆனால் அவன் பிறந்தது முதல் சப்பானியாய் இருக்கிறான். ஆமென். அந்த வீட்டார் அவனுக்கு ஏதாச்சும் உதவி செய்யறத விட்டுட்டு அவங்களுக்கு அவன் உதவி செய்யணும்னு சொல்லி கொண்டு வந்து பிச்சை எடுக்க வச்சிருக்கிறாங்க. ஆமென். அவனுடைய வாழ்க்கை கண்ணீரின் வாழ்க்கை. அவனுடைய மனநிலைமை ரொம்ப வேதனையான மனநிலைமை. அவன் நிறைய வாட்டி யோசிச்சிருப்பான், நான் ஏன் பிறந்தேன், நான் எனக்கு ஒரு செத்து போயிட்டா நல்லா இருக்குமே, எனக்கு ஒரு சாவு வந்தா நல்லா இருக்குமே என்று சொல்லி அவன் தன்னுடைய வாழ்க்கையை வெறுத்து, தன் வாழ்க்கையை வெறுத்து வாழ்கிற ஒரு நிலைமையில அந்த மனுஷன் இருந்தான். அவனை டெய்லி கொண்டு வந்து உட்கார வைத்து, காலையில வந்து உட்கார வைப்பாங்க, நாள் முழுக்க அவன் பிச்சை எடுக்கணும். சாயந்தரம் வந்து அந்த காசை வாங்கிக்கிட்டு திருப்பி அவனை என்ன செய்வாங்க, வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடுவாங்க. திருப்பி மறுநாள் காலையில கூட்டிட்டு வருவாங்க, அதே வாசல்ல உட்கார வைப்பாங்க, அதே வேலையை செய்ய வைப்பாங்க, ஈவினிங் வீட்டுக்கு கூட்டிட்டு போய். இதுதான் அவனுக்கு வேலை. எல்லா நாள் போலவும் அந்த 9ஆம் மணி நேரத்திலே அவன் தேவாலயத்திலே உட்கார்ந்து இருக்கிறான். அவன் உட்கார்ந்து கொண்டிருக்கும் போது 2 மனுஷர்கள் அங்க வராங்க, யோவானும் பேதுருவும். அவன் நினைக்கிறான், இவங்களும் எல்லாரும் நமக்கு காசு கொடுத்துட்டு போற மாதிரி இவர்களும் நமக்கு காசு கொடுப்பார்கள் என்று சொல்லி அந்த பேதுருவையும் யோவானையும் அவன் பார்த்து கொண்டிருக்கிறான். ஹல்லேலூயா. வசனம் சொல்லுது, அவர்களை அவன் நோக்கி பார்த்தான், ஏதாச்சும் கொடுப்பாங்களா என்று சொல்லி. அவனுடைய எக்ஸ்பெக்டேஷன், அவனுடைய எதிர்பார்ப்பு, இவங்க நமக்கு 10 ரூபாய் கொடுப்பாங்களா, 100 ரூபாய் கொடுப்பாங்களா, 50 ரூபாய் கொடுப்பாங்களா, இல்லை சில்லறை கொடுப்பாங்களா தெரியலையே, ஏதாச்சும் இவங்க கொடுக்க மாட்டாங்களான்னு என்று சொல்லி அவர்களை அவன் நோக்கி பார்த்து கொண்டிருந்தான். ஹல்லேலூயா. வசனம் சொல்லுகிறது, பேதுருவும் 4ஆம் வசனம், பேதுருவும் யோவானும் அவனை உற்று பார்த்து எங்களை நோக்கி பார் என்றார்கள். ஹல்லேலூயா. அவன் நினைச்சுக்கிட்டான் கிட்ட வருவாங்க, பாக்கெட்ல இருந்து ஒரு காசு எடுத்து கொடுத்துட்டு அவங்க உள்ள போயிடுவாங்க. அப்படி அவன் நினைச்சிட்டு இருக்கான். கிட்ட வந்தவங்க கைகளையே அவன் பார்க்கறான், ஆனா அந்த கையில ஒரு காசும் இல்ல, வெறும் கையா இருக்கு. அவங்க அவனை பார்த்துட்டு சொல்றாங்க, எங்களை பாருப்பா, எங்களை கொஞ்சம் பாரு. அவன் பார்க்கற அப்பமும் அவன்
அவன் நினைக்கிறான், அந்த நிமிஷமும் அவன் நினைக்கிறான், ஏதாச்சும் இவங்க எனக்கு கொடுப்பார்கள், ஏதாச்சும் இவங்க எனக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க, ஏதாச்சும் இவங்க எனக்கு ஆசீர்வாதத்தை கொடுப்பாங்க, ஏதாச்சும் இவங்க எனக்கு செய்ய போறாங்கன்னு சொல்லி அவர்கள் கண்களையும் அவங்க கரங்களையும் அவன் மாற்றி மாற்றி அவங்கள பார்த்து கொண்டிருக்கிறான். அப்பொழுது பேதுரு, வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன், நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீ எழுந்து நட என்று சொல்லி வலது கையை பிடித்து அவனை தூக்கி விட்டார்கள். கண்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? அவன் எழும்பி நின்றான், அவன் எழும்பி நின்றான். இப்போ பேதுரு அவனை பார்த்து சொல்றாங்க, என்னப்பா என்கிட்ட வெள்ளியும் பொண்ணும் ஏதாச்சும் இருக்கும் நீ பார்த்துட்டு இருக்கியா? வெள்ளி பொண்ணு காசெல்லாம் எங்ககிட்ட எதுவும் இல்லை, எங்ககிட்ட இருக்கிறத உங்ககிட்ட கொடுக்குறேன். அந்த நிமிஷம் அவன் என்ன நினைச்சிருப்பான்? என்னடா காசு இல்லைன்றான், வெள்ளியும் இல்லைன்றான், பொண்ணும் இல்லைன்றான், ஆனா என்கிட்ட இருக்கிறத உனக்கு தரேன்றான். ஒரு வேற ஏதாச்சும் பிஸ்கெட் வச்சிருப்பானோ, ஏதாச்சும் ஸ்நாக்ஸ் கொடுக்க போறானோ, இல்லை ஒருவேளை சாப்பாடு கொடுக்க போறானோன்னு சொல்லி கூட அவன் பார்த்துட்டு இருப்பான். அவன் கொஞ்சம் கூட அப்படி எதிர்பார்க்கல, அவன் கொஞ்சம் கூட இவ்வளோ பெரிய அற்புதம் நடக்கும்னு எதிர்பார்க்கல. வசனம் சொல்லுது, அவர்கள் அவனை பார்த்து நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தில் நீ எழுந்து நட என்று சொன்னார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏதோ சின்னதை எதிர்பார்த்தவனுக்கு, ஒரு சின்ன காரியத்தை எதிர்பார்த்தவனுக்கு பெரிய ஆசீர்வாதம் அவன் கனவுல கூட நினைச்சு பார்த்துருக்க மாட்டான். அப்படித்தானே? அவன் கனவுல கூட நினைச்சு பார்த்த, எனக்காச்சும் நான் எழுந்து நடப்பேன்னு அவன் நினைச்சு பார்த்துருப்பானா? இல்லை. அவனுக்கு அதான் சொன்ன, ஒரு 30 வயசு இருந்தா கூட நான் பிறந்ததே சப்பானியா பிறந்தேன், என்னைக்குமே நான் எழுந்திருக்க மாட்டேன். அவங்க குடும்பத்தில் ஒருத்தர் கூட நினச்சிருக்க மாட்டாங்க இதுக்கப்புறம் அவன் எழுந்து நடப்பான். ஏன் அவன் கூட நினச்சிருக்க மாட்டான், இனிமே என் கால்களுடைய எலும்புகள் பலன் கொண்டு நான் எழுந்து நிற்பேன் என்று அவன் கூட நினச்சிருக்க மாட்டான். தேவன் அவனுடைய இருதயத்தின் குமுறலை பார்த்தார். தேவன் அவனை யோசித்த யோசனைகளை பார்த்தார். தேவன் அவனுடைய வேதனையை பார்த்தார். தினந்தோறும் அவன் படுகிற அவமானத்தை பார்த்தார். தினந்தோறும் அவன் படுகிற கஷ்டத்தை பார்த்தார். யோசிச்சு பாருங்க, எத்தனை பேர் அவனை அவமானமா பேசியிருப்பாங்க, எத்தனை பேர் அவனை கேவலமா நடத்தி இருப்பாங்க. எல்லாவற்றையும் தேவன் பார்த்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவ ஜனமே, நீ படுகிற அவமானம், நீங்க படுகிற கஷ்டம், நீங்க படுகிற கண்ணீர், நீங்க படுகிற வேதனை, உங்க மனசுல நீங்க யோசிக்கிற காரியம், தனிமையில நின்று ஐயோ எனக்கு இப்படி நடந்துருச்சு, ஐயோ என் வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சு, ஐயோ இவங்க என்ன இப்படி பண்ணிட்டாங்களே, இவங்க எனக்கு இப்படி செஞ்சிட்டாங்களே என்று தனிமையில நீ வடிக்கிற கண்ணீர், நீ விடுகிற பெருமூச்சு ஒன்றும் வீணாய் போவதே கிடையாது. ஹல்லேலூயா. அதை நீங்க கூட மறந்துடலாம், நீங்க கூட மறந்துடலாம். உங்களை உருவாக்கினவர் ஒரு நாள் மறக்க மாட்டார். ஆமென். அப்பா சொன்னாரு, உன்னை தொடுறவன் என் கண்மணியை தொடுறான். ஹல்லேலூயா. உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான். கர்த்தர் எல்லாவற்றுக்கும் ஒரு காலத்தை, ஒரு நேரத்தை கர்த்தர் நியமிச்சு வச்சிருக்கிறார். ஆமென். அருமையான சிஸ்டர், உங்க கண்ணீர் வீணாய் போவதே இல்லை. அருமையான பிரதர், உங்க பெருமூச்சு வீணாய் போவதே இல்லை. நீங்க தனிமையில நீங்க நினைச்ச நினைப்புகள் கூட வீணாய் போவதே, எல்லாம் ரெக்கார்டட், எல்லாம் ரெக்கார்டட். ஆண்டவர்கிட்ட கர்த்தர் அதன் நேரத்தில் உங்களுக்கு வழி நடத்துவார். ஆமென். நீங்க நினைச்சிருப்பீங்க, எனக்கு ஒரு சின்ன வீடு இருந்தா போதும், எனக்கு ஒரு 2 சென்ட் நிலம் இருந்தா போதும், என் பிள்ளைக்கு ஒரு சின்ன படிப்பு இருந்தா போதும், என் பையனுக்கு ஒரு சின்ன வருமானம் இருந்த வேலை கிடைச்சா போதும், எனக்கு ஒரு சின்ன சந்தோஷம் இந்த வீட்டில் கிடைச்சா போதும், என் கணவர் கொஞ்சம் மாறினா போதும், எனக்கு இது கொஞ்சம் நடந்தா போதும். அப்படி சின்ன சின்னதா உங்களுடைய லிஸ்ட் வச்சிருக்கிறீங்க, ரொம்ப குட்டி குட்டி ஆசைகளை நீங்க வச்சிருக்கிறீங்க. ஆனா அப்பா மகா பெரிய ஆசீர்வாதத்தை உங்களுக்காக வச்சிருக்கிறாரு, மகா பெரிய மேன்மையை உங்களுக்காக வச்சிருக்கிறாரு, மகா பெரிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் உங்களுக்காக வச்சிருக்கிறாரு. அவருடைய பிளான்ஸ் ரொம்ப டிஃப்ரெண்ட் ஆனது. ஆண்டவருடைய திட்டங்கள் எப்பொழுதுமே வித்தியாசமான திட்டங்கள். ஆமென். ஆண்டவர் சொன்னாரு, உனக்காக நான் வச்சிருக்கிற நினைவுகளை நான் அறிந்திருக்கிறேன், அவைகள் தீமைக்கானவைகள் அல்ல,
சமாதானத்துக்கு ஏதுவானவைகள். ஆமென். அப்பாவுடைய விசுவாசத்தை மட்டும் விட்டுறாதீங்க. எப்பவுமே உங்க சூழ்நிலைகள், அடிக்கடி நான் அந்த வார்த்தையை கேட்டிருக்கிறேன், நம்ம என்னைக்குமே சூழ்நிலை கைதிகளாய் நம்ம மாறக்கூடாது. We are never to be a prisoners to the problems or situations. நம்மளுடைய பிரச்சனைகளுக்கோ சூழ்நிலைகளுக்கோ நம்ம கைதிகளா மாறிடக்கூடாது. என் சூழ்நிலை இப்படி, என் பிரச்சனை இப்படி, என் வேதனை இப்படி, என் வியாதி இப்படி. நோ 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 நோ. நீங்க உன்னதமான தேவனுடைய பிள்ளைகள். ஹல்லேலூயா. உன் சூழ்நிலை என்ன வேணா இருக்கட்டும், உன் பிரச்சனை என்ன வேணா இருக்கட்டும், உன்னை மனுஷங்க எப்படி வேணா ட்ரீட் பண்ணட்டும், உங்களை எப்படி வேணா நடத்தட்டும், மனுஷங்க உங்களை என்ன வேணாலும் சொல்லட்டும், கவலையே படாதீங்க, கவலையே படாதீங்க. அப்பாவை பிடிச்சிக்கோங்க, இயேசு சுவாமி பிடிச்சிக்கோங்க. சும்மா சர்ச்சுக்கு வர போகிற அந்த விஷயத்தை பத்தி நான் பேசல. உங்க பர்சனல் லைஃப், உங்க தனிப்பட்ட வாழ்க்கை இயேசுவோடு கட்டப்பட்டு இருக்கணும். உங்க தனிப்பட்ட வாழ்க்கை அப்பாவோடு கட்டப்பட்டு இருக்கணும். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் சாட்சி, உங்களுக்கு நான் சாட்சி. ஆமென். நான் திருமணமான அந்த நேரங்கள் எல்லாம் ஒரு வெளியில போய் பேசுறதுக்கு நான் ரொம்ப ஏனோ தெரியல. அதுக்கு முன்னாடி கொஞ்சம் நல்லா தான் போல்டா இருந்தேன். ஆனா ஆஃப்டர் மை மேரேஜ் எங்க வீட்டுக்காரருக்கு பின்னாடி தான் நிற்பேன். முன்னாடி எல்லாம் போய் பேசலாம் மாட்டேன், யார்கிட்டயும் ரொம்ப பேசவும் மாட்டேன், முன்னாடி எல்லாம் வந்து நிற்க மாட்டேன். ஆனா எப்பொழுதும் எல்லாவற்றுக்காகவும் ஜெபம் மட்டும் நான் பண்ணுவேன். எனக்கு பிரச்சனை வந்தா ஜெபிப்பேன், எனக்கு ஒரு காரியம் பிடிக்கலன்னா ஜெபிப்பேன், என்னை யாராவது மனசு கஷ்டப்படுத்தினாங்கன்னா ஜெபிப்பேன், என்னை மனநோக பண்ணிட்டாங்கன்னா ஜெபிப்பேன். எல்லாத்துக்கும் என்னுடைய ஒரே ரெமெடி ஜெபம் மட்டும்தான். ஹல்லேலூயா. இருந்த வரைய ஒரு நாள் கூட எங்க அப்பா அம்மாக்கு இதுவரை நான் ஃபோன் பண்ணி எனக்கு இந்த பிரச்சனை நீங்க வந்து எனக்கு சால்வ் பண்ணி வைங்க, அல்லது எனக்கு இந்த தேவை நீங்க இதை செய்யுங்கன்னு எப்பொழுதுமே நான் கேட்டதே கிடையாது. இன்னைக்கு ஆண்டோடைய சமூகத்தில் நின்று நான் சொல்றேன், அவங்களா கேள்விப்பட்டு ஏதாச்சும் கேட்டாங்கன்னா தான் அவங்களுக்கு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்கேனே தவிர நானா போய் எதையும் அவர்களிடத்துல சொல்லி அவங்களுடைய உதவிக்காக நான் நின்னதே கிடையாது. ஹல்லேலூயா. அப்பாவை மட்டும் பிடிச்சிப்பேன். ராத்திரி எல்லாம் ஜெபிப்பேன், அழுது அழுது ஜெபிப்பேன். ஆண்டவர்கிட்ட சொல்லுவேன், நீங்கள் தான்ப்பா எனக்கு எல்லாம், என்னை நீங்கள் தான் பார்த்துக்கணும். எங்கள் மம்மி டேடி எங்கேயோ இருக்கிறாங்க, ரொம்ப தூரத்தில் இருக்கிறாங்க. நான் ஒரு அவசரம்னு சொன்னால் நித்யா மாதிரி டக்குன்னு ஓடி போயிட முடியாது. நான் எவ்வளோ தூரத்துலேருந்து இருக்கிறேனே, என்னை நீங்கள் பார்த்துக்கோங்களேன், என்னை நீங்கள் ஆசீர்வதிங்களேன், என்னை நீங்கள் உயர்த்துங்களேன், என்னை நீங்கள் பயன்படுத்துங்களேன், என்னை நீங்கள் எனக்கு வரங்களை கொடுங்களேன், எனக்கு நீங்கள் கிருபைகளை கொடுங்களேன். இப்படியே ஆண்டவர்கிட்ட கேட்டுகிட்டே இருப்பேன். இன்னைக்கு கர்த்தர் எல்லாவற்றையும் கொடுத்து மேன்மைப்படுத்தி வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. எனக்கு மட்டும், என் குடும்பத்துக்கு மட்டும் இல்லைங்க, அநேகருக்கு ஏசப்பா ஆசீர்வாதமா வச்சிருக்கிறாரு. எதிர்பார்ப்புகளை தெய்வத்தின் மீது வைங்க. மனுஷர்களை எதிர்பார்த்தீங்கன்னா தோற்று தான் போவீங்க. மனுஷர்களை எதிர்பார்த்தீங்கன்னா ஏமாற்றம் தான். மனுஷர்களை எதிர்பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு கண்ணீர் தான். மனுஷங்களை எதிர்பார்த்தீங்கன்னா நிச்சயமாக நீங்கள் அவமானம் தான் படுவீங்க. மனுஷர்கள் மீது உங்கள் நம்பிக்கை வச்சிங்கன்னா நிச்சயமாக அது உங்களை கடைசியில் கண்ணீரில் தான் கொண்டு போய் விடும். அப்புறம் அதுலேருந்து உங்களை மீட்டு கொண்டு வரவே முடியாது. எத்தனை பேர் நீங்கள் யோசிச்சு பாருங்கள், எனக்கு துரோகம் பண்ணிட்டாங்க, என்னை ஏமாற்றிட்டாங்க, என்னை கைவிட்டுட்டாங்க, எனக்கு நம்பிக்கை நடந்துக்கல, எனக்கு இப்படி கஷ்டத்தை கொடுத்துட்டாங்க, என் வாழ்க்கையில என்னால மன்னிக்க முடியாத வேதனை எனக்கு கொடுத்துட்டாங்கன்னு சொல்லி எத்தனை பேர் தற்கொலைக்கு நேராக ஓடிக்கொண்டு இருக்கிறார்கள். எத்தனை பேர் தற்கொலை பண்ணி செத்து போயிருக்கிறாங்க. காரணம், அவர்களுக்கு தெய்வம் இல்லை, அவர்களுக்கு இயேசு இல்லை. ஆமென். உங்களுக்கு எனக்கும் இருக்கிற ஒரு பெரிய பிளஸ், உங்களுக்கு எனக்கு இருக்கிற ஒரு பெரிய ஆசீர்வாதம், நம்முடைய பெருமூச்சை கேட்கிற ஒரு தேவன் நமக்கு உண்டு. நம்ம கண்ணீரை காண்கிற ஒரு தேவன் நமக்கு உண்டு. ஏசப்பாவை நீங்கள் ரொம்ப அண்டர் எஸ்டிமேட் பண்ணிடாதீங்க. ஏசப்பான்னா சர்ச்சில் தான் இருப்பார், ஏசப்பா பிரசங்கத்தில் மட்டும்தான் பேசுவார், ஏசப்பா பைபிள் படிக்கும் போது மட்டும்தான் பேசுவார், ஏசப்பா பாட்டு பாடும் போது தான் பேசுவார். இல்லவே இல்லைங்க, இல்லவே இல்லை. என்னால் இன்னைக்கு போல்டாக உங்களுக்கு சொல்ல முடியும், நீ வீட்டில் நீ ஏசப்பாவோட இணைஞ்சிருந்தா தான் நான் சொல்கிறது. நீங்கள் சும்மா இருக்கிறவங்க கிட்ட பற்றி நான் பேசலை. நீங்கள் ஏசப்பாவோட இணைஞ்சிருந்தீங்கன்னா, நீங்கள் கண்ணீர் விட்டீங்கன்னா போதும், உங்கள் மனசில் ஏசப்பா பேசுவார். நீங்கள் கண்ணீர் விடாத மகளே, நான் உன் கூட இருக்கேன். நீங்கள் உங்கள் காலை விடையும் பொழுது நிறைய கேள்விகளோடு ஏசப்பா நான் இன்னைக்கு என்ன பண்ண போகிறேன்னு சொல்லி நீங்கள் அப்படியே போய் உங்கள் கேலண்டர் வசனத்தை படிங்களேன். உங்களுக்கான அந்த ஆன்சர்
ஆன்சர், உங்களுக்கான அந்த விடை அந்த இடத்துல இருக்கும். ஆமென். உங்களுக்கான அந்த ஆன்சர் அங்கே இருக்கும். ஆண்டவர் சொல்வார், நீ ஒரு நாள் வெட்கப்பட்டு போவதே இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. முந்தா நாள் நினைக்கிறேன், நான் ஏதோ ஒரு காரியத்தை சொல்லி நான் வீட்டில் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். நான் இதை எப்படி பண்ண போகிறேன்னு தெரியல, நான் இதை என்ன செய்ய போகிறேன்னு தெரியல, எனக்கு ஞாபகம் இல்லை என்ன காரியம்ன்ட்டு ஏதோ ஒன்று சொல்கிறேன். என் மகள் குடுகுடுன்னு ஓடி வந்து என்கிட்ட சொன்னா, மம்மி நீங்கள் ஏன் இப்படி பேசிக்கிட்டு இருக்கிறீங்க? இன்னைக்கு என்ன வசனம் உங்களுக்கு தெரியுமா? இன்னைக்கு ஆண்டவர் வல்லமையும் பயங்கரமுமான தேவன்னு போட்டிருக்கிறார் மம்மி. இன்னைக்கு ஆண்டவர் அதை செய்வார். எனக்கே ஒரு நிமிஷம் சந்தோஷமாயிடுச்சு. நான் அந்த ஒரு செகண்ட் மறந்தேன். ஆனால் ஏசப்பா, அதை நான் நினைக்கிறேன், ஏசு சுவாமி ஈடன் கிட்ட சொல்லி, இல்லை உங்கள் மம்மிக்கு சொல்லு நான் கூட இருக்கிறேன்னு சொல்லு. ஹல்லேலூயா. உங்கள் மம்மிக்கு சொல்லு நான் எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன்னு சொல்லு. ஹல்லேலூயா. அப்படிதாங்க ஏசப்பா ஒரு நண்பனை காட்டிலும், ஒரு கணவனை காட்டிலும், உங்கள் தாயை காட்டிலும், உங்கள் ஃப்ரெண்டை காட்டிலும் உங்களை அதிகமாக நேசிக்கிறாரு. உங்களோட உறவாடுகிற தேவன், உங்களோட உறவாடுகிற தேவன். நீங்கள் ஜெபிக்க ஜெபிக்க ஏசு சுவாமிக்கு நீங்கள் அதிக நேரம் கொடுக்க கொடுக்க அவர் உங்களோடு பேசுகிற தேவன். ஹல்லேலூயா. அவர் பேசாத கல்லோ மண்ணோ மரமோ இல்லைங்க. அவர் பேசுகிற தேவன். அவர் உயிர் உள்ள தேவன். ஒவ்வொரு நாளும் உங்களோட கூட வாழ்கிற தேவன். ஹல்லேலூயா. ஏசப்பா எங்க வாழ்றாரு? ஏசப்பா எங்க பரலோகத்திலையா, பூலோகத்திலையா, சபையிலையா? இல்லைங்க, உங்கள் ஒவ்வொருடைய இருதயத்தில் இயேசு சுவாமி வாழ்ந்து கொண்டிருக்கிறாமே. அந்த இருதயம் மாசற்றதாக இருக்கணும். அந்த இருதயம் உண்மை உள்ளதாக இருக்கணும். அந்த இருதயம் அப்பா விரும்புகிற மாதிரி இருக்கணும். அப்பா எல்லாத்தையும் போட்டுட்டு ஏசப்பா மட்டும்தான் உங்கள் இருதயத்தில் வச்சுக்கோங்களேன், உங்கள் வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும். அதுக்காக உலகத்தில் எனக்காக ஏசப்பா பிரச்சனையே இல்லாமல் ஆக்கிடுவார், எனக்காக எந்த கஷ்டமே இல்லாமல் ஆக்கிடுவார் அப்படிலாம் நான் சொல்ல மாட்டேன். எல்லாம் இருந்தாலும் உங்கள் முகத்தில் இருக்கிற சிரிப்பை ஒருத்தரால எடுக்கவே முடியாது. ஹல்லேலூயா. உங்க மனசுல இருக்கிற சந்தோஷத்தை ஒருவராலும் நீக்கி போடவே முடியாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களுடைய ஆசீர்வாதத்தை ஒருவனாலும் தடுக்கவே முடியாது. ஹல்லேலூயா. கர்த்தரை பிடிச்சு கொள்ளுங்க. உங்க எதிர்பார்ப்புகள் மனுஷன் மீது அல்ல, தெய்வத்தின் மீது. இந்த மனுஷன் சுகமாயிட்டான். இப்ப வசனம் சொல்லுது, இப்பொழுது அவன் எழும்பி நின்ற பொழுது ஜனங்கள் எல்லாரும் வந்து கேட்கிறாங்களாம், இவன் இந்த அலங்கார வாசல்ல உட்கார்ந்து பிச்சை எடுத்துட்டு இருந்தானே அவன் தானே இவன்? அந்த மனுஷன் தானே இவன்? அந்த தெருவில் இருந்தாங்களே அவங்க தானே? இவங்களுடைய பையன் தானே? இவங்களுடைய உடன்பிறப்பு தானே? எல்லாரும் கேட்டாங்களாம். அப்ப சொன்னாங்களாம், ஆமா அவன் தான். ஆனால் தேவனுடைய மனுஷர்கள் வந்தாங்க. அந்த வசனத்தை வாசிங்க. நாங்கள் எங்கள் சுய சக்தியினாலாவது சுய பக்தியினாலாவது இவனை நாங்க நடக்க பண்ணல. நீங்க சிலுவையில் அறைந்த இயேசு, பிலாத்து அவரை விடுதலையாக்க வேண்டும் என்று இருந்த பொழுது கூட நீங்க அவருக்கு விரோதமாய் சாட்சி சொல்லி அவனை சிலுவையில் அடைச்சிங்களே, அந்த இயேசு சுவாமி இவனை நடக்க பண்ணினார் என்று சொன்னான். ஹல்லேலூயா. அதை கேட்ட அநேகர் இயேசுவின் இடத்துல விசுவாசம் வைத்தார்கள். அதை கேட்ட அநேகர் இயேசுவின் இடத்துல ஓடி வந்தார்கள். ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கும் போது இதுதாங்க நடக்கும். கர்த்தர் உங்க வாழ்க்கையில் அற்புதம் செய்யும் பொழுது இதுதான் நடக்கும். நீங்க ஒண்ணுல்ல நான் 0 நீங்க சொல்லிக்கிட்டு இருப்பீங்க. ஒரு நாள் இயேசு சுவாமி உங்களை ஹீரோவா மாத்திடுவாரு. ஒரு நாள் இயேசப்பா உங்களை சூப்பர் ஹீரோவா மாத்திடுவாரு. ஒரு நாள் இயேசப்பா உங்களை சுப்ரீம் ஸ்டாரா இயேசப்பா மாத்திடுவாரு. அன்னைக்கு உங்களுக்கு ஆசீர்வாதம், உங்க குடும்பத்துக்கு ஆசீர்வாதம். அப்படி இல்லை, உங்களை பார்க்கிற அநேகர் உயிருள்ள தெய்வமாகிய இயேசுவின் இடத்துல விசுவாசம் வைக்கும்படி ஓடி வருவாங்க. ஹல்லேலூயா. அந்த சந்தர்ப்பத்துக்காக தான் வெயிட்டிங், அந்த நாளுக்காக தான் வெயிட்டிங், அந்த மொமெண்ட்டுக்காக தான் ஆண்டவர் இன்னும் வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு. ஏதோ உங்களை அழ வச்சு பார்க்கறதுக்கு இல்லை, உங்களுக்கு கஷ்டத்து மேலே கஷ்டம் கொடுத்து உங்களை நெருக்கிறதுக்கு இல்லை. நீங்களும் கொஞ்சம் விட்டு கொடுக்கணும், நீங்களும் கொஞ்சம் அப்பா கிட்ட அப்படியே சாஞ்சிடணும். இல்லை ஆலயத்துக்கு வரும்போது ஏசப்பா ஏசப்பா, நம்ம ஊருக்குள்ளே போயிட்டா நமக்கு சாட்சி எப்படி இருக்குங்க? நம்முடைய பேச்சு, நம்மளுடைய நம்முடைய நடக்க எல்லாத்தையும் கொஞ்சம் அப்படியே மாற்றிருங்க. இந்த வருஷத்தினுடைய கடைசியில் நம்ம வந்துட்டோம்ல, புது வருஷத்துக்குள்ளே போகிறோம். அந்த பழைய மனுஷன் சாகணும், அந்த பழைய மனுஷன் சாகணும். ஆண்டவருக்குள்ள புதிய சிருஷ்டியாக நீங்கள் மாறிட்டீங்கன்னா உங்கள் எதிர்பார்ப்புகளை அப்பா மேலே அப்படியே வச்சிருங்க. இயேசு சுவாமி உங்கள் வாழ்க்கையே மாற்றிடுவார். இந்த ஊருக்கு, ஜனங்களுக்கு, தேசத்துக்கு கர்த்தர் நம்மை ஆசீர்வாதமாக்குவார். அப்படியே எழுந்து நிற்கலாமா? தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ லார்ட். எல்லாரும் எழுந்து நிற்கலாம்.
இன்னைக்கு உங்கள் எதிர்பார்ப்பு யார் மேலே வச்சுருக்கீங்க? தம்பி, யாரை எதிர்பார்த்துட்ருக்கீங்க? இன்றைக்கி நிறைய பேர் ஆலயத்தில் இல்லை. கேட்டால் யாரையோ பார்க்க போயிருக்காங்க, கேட்டால் ஏதோ வேலையாக போயிருக்காங்க, கேட்டால் சும்மா வீட்டில் படுத்துட்டாங்க, சிக்குன்னு சும்மா சொல்லி படுத்து கிடக்கிறாங்க. இன்னும் கேட்டால் இங்கே போயிருக்காங்க, அங்கே போயிருக்காங்க. எங்கே இருந்தாலும் பரவாயில்லைங்க, எங்கே இருந்தாலும் பரவாயில்ல. உங்கள் நம்பிக்கை மனுஷர் மீது இருக்கிற வரையில் நீங்கள் அலைந்து திரிந்து கொண்டே தான் இருக்கணும். உங்கள் நம்பிக்கை மனுஷர்கள் மீது இருக்கிற வரையில் நீங்கள் எங்கே போனாலும் உங்களுக்கு அதுக்கு ஒரு ஃபினிஷிங் லைனே கிடையாது, ஒரு எண்டே கிடையாது. சுற்றிட்டே தான் இருக்கணும், சம்பாதிச்சுக்கிட்டே தான் இருக்கணும். ஆனால் உங்கள் விசுவாசம், உங்கள் நம்பிக்கை, உங்கள் எதிர்பார்ப்பு இயேசுவின் மீது வைத்து விடுவீர்கள் என்று சொன்னால் 5 அப்பம் 2 மீனை 5000 பேருக்கு கொடுத்த கர்த்தர் உங்ககிட்ட சின்ன ஆசீர்வாதம் இருந்தால் கூட அதை பெருசாக ஏசப்பா பிளஸ் பண்ணி கொடுப்பாரு, பெருசாக ஏசப்பா கொடுப்பாரு. இன்னைக்கு நீங்கள் அப்படி இருக்கிறீங்களா? இன்னைக்கு கர்த்தர் அந்த பிறவி சப்பானியை எழும்பி நடக்க செய்த கர்த்தர் பேதுருவும் யோவானை ஏதாச்சும் கொடுப்பாங்களா, வெள்ளி பொண்ணு காசு ஏதாச்சும் கொடுப்பாங்களான்னு பார்த்தா அவனுக்கு அவன் வாழ்க்கையே மாற்றி போடுற அளவுக்கு பெரிய அற்புதம், பெரிய அற்புதம். அதை கொடுக்க தான் இயேசு சுவாமி இருக்கிறாங்க, அதை கொடுக்க தான் இயேசு சுவாமி வந்திருக்கிறாரு. பெற்றுக்கொள்ள நீங்கள் ஆயத்தமா? பெற்றுக்கொள்ள ஆயத்தமா? உங்கள் எதிர்பார்ப்பை மாற்றிடுங்க. இன்னையோட உங்களை எதிர்பார்ப்புகளுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சுருங்க. இன்றையோட உங்கள் எதிர்பார்ப்புகளுக்கு ஒரு ஸ்டாப் பண்ணிடுங்க. மனுஷர்களை எதிர்பார்ப்பதை நிப்பாட்டிருங்க. ஏசப்பா முகத்தை எல்லாத்துக்கும் ஏசப்பாவை பாருங்க, எல்லாத்துக்கும் ஏசப்பாவை பாருங்க. அவர் உங்களை நேசிக்கிற தேவன், உங்களை குற்றப்படுத்தாத தேவன், உங்களை ஒரு நாளும் கைவிடாத தேவன், உங்களை ஆறுதல் படுத்துகிற தேவன், உங்களை விசாரிக்கிற தேவன், உங்களை காண்கிற தேவன், உங்களை நடத்துகிற தேவன், உங்களை போஷிக்கிற தேவன், உங்களை வழிநடத்துகிற தேவன், உங்கள் தேவைகளை சந்திக்கிற தேவன், உங்களோட உறவாடுகிற தேவன், உங்கள் இருதயத்தை புரிந்து கொள்கிற தேவன், உங்கள் இருதயத்தை புரிந்து கொள்கிற தேவன். அவரிடத்தில் ஒப்பு கொடுத்துடலாமா? இன்னைக்கு சொல்லுங்கள், ஏசப்பா இதுவரை என் லைஃப் எப்படி இருந்துச்சோ தெரியலப்பா, ஆனால் இன்றையிலிருந்து 100% என் எதிர்பார்ப்பு நீங்கள் மட்டும்தான்ப்பா, என் எதிர்பார்ப்பு நீங்கள் மட்டும்தான்ப்பா. என் கணவனோ, என் மனைவியோ, என் பிள்ளைகளோ, என் உறவுகளோ, அல்லது பெரியவங்களோ, அல்லது பணக்காரங்களோ, காசு கொடுக்குறவங்களோ, உதவி செய்கிறவங்களோ, அப்படிலாம் இல்லைப்பா. என் எதிர்பார்ப்பு நீங்கப்பா, என் எதிர்பார்ப்பு நீங்கப்பா. தேங்க்யூ ஜீசஸ். ஒரு நிமிஷம் மாத்திரம், ஒரே ஒரு நிமிஷம் எல்லாரும் சொல்லுங்கள், என் எதிர்பார்ப்பு நீங்கப்பா, என் எதிர்பார்ப்பு நீங்கள் மட்டும்தான் சுவாமி. Hallelujah, hallelujah, hallelujah. Thank you Jesus. அப்பா, எங்கள் எதிர்பார்ப்பு நீங்கப்பா. எங்கள் வாழ்க்கையில் நீங்கள் வாங்க ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையில் நீங்கள் வாங்கப்பா, எங்கள் வாழ்க்கையில் நீங்கள் வாங்க, எங்கள் வாழ்க்கையை மாற்றுங்கப்பா. எங்களை ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்லி ஜெபிக்கலாமா? நாங்கள் நம்பி ஆராதிக்கிற அன்பின் பரலோக பிதாவே, வானத்துக்கும் பூமிக்கும் ராஜாவே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இதோ உம்முடைய பிள்ளைகள் தங்களை தாழ்த்தி சுவாமி ஆண்டவரே அவர்களுடைய எதிர்பார்ப்புகளை மாற்றி, மனுஷர்களை எதிர்பார்த்து வேதனைகளும் கண்ணீர்களும் துக்கங்களும் ஆண்டவரே ஏமாற்றங்களும் தான் மிச்சம் அப்பா. இனி அந்த வாழ்க்கைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்து விட்டு உங்கள் முகத்தை நோக்கி பார்க்க, இன்னைக்கு நாங்கள் ஆராதனையில் பாடினது போல உமது முகத்தை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைய, வெட்கமடையாமல் இருக்க உடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் கிருபை செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறேன்ப்பா. அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். ஒருவர் முகமாக வெட்கப்பட்டு போனதே இல்லை என்று 34வது சங்கீதத்தில் நாங்கள் வாசிக்கிறோமே. அப்படியாய் கர்த்தர் உடைய பிள்ளைகளை நீர் மாற்றுங்க. அவர்கள் முகங்கள் பிரகாசிக்கட்டும், துக்க முகங்கள் மாறட்டும், இருளடைந்த முகங்கள் மாறட்டும், சோக முகங்கள் மாறட்டும், வேதனையின் முகங்கள் மாறட்டும். இயேசுவின் பிரகாசம் நம் பிள்ளைகள் மீது பிரகாசிக்கட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன்ப்பா. Let their face be shine Lord. ஆண்டவரே அவர்கள் முகங்கள் பிரகாசிக்கட்டும் இயேசுவே
இயேசுவின் நாமத்தினாலே நீர் அப்படி செய்ய போவதற்காக நன்றி. நீர் அப்படி செய்ய போவதற்காக நன்றி. கிருபையினாலும் இரக்கத்தினாலும் நன்மையினாலும் இந்த பிள்ளைகளை நீர் முடிசூட்டி காத்து வழிநடத்த வேண்டுமாய் அருமை இரட்சகர் இயேசுவின் நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.